வணக்கம். அன்பார்ந்த அனுகிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, கடகராசியில செவ்வாய் சனி நட்சத்திரத்துல போறாரு. மீன ராசியில சனி நட்சத்திரத்துல இருக்கிற நேரத்துல ஒரு 30 நாட்கள் சனி செவ்வாய் தொடர்பு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத 12 லக்ன வாரியா நம்ம பார்க்க இருக்கோம். விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது, 9ஆம் இடத்துல செவ்வாய் சனிசாரம் வாங்குகிறார். அதாவது 12ஆம் தேதி ஏப்ரல் 12 முதல் மே 12 வரை 30 நாட்கள். அதுக்கப்புறம் அவர் புதன் நட்சத்திரத்துக்கு மாறிடுவார். இப்ப இந்த சனி நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்துல செவ்வாய் போகும்போது நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமான மீன ராசியில சனி உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி நட்சத்திரத்திலே இருக்காது. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, சனி செவ்வாய் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. இதை நம்ம பாவ பார்வைன்னு எடுப்போம். அதாவது சுப பார்வை, சுப விளைவு, 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு. இது என்ன செய்யுங்கிறது தான் இப்ப நம்ம கேள்வி. இப்ப நமக்கு செவ்வாய் யாரு? லக்னாதிபதி. சனி யாரு? 3க்கும் 4க்கும் உடையவர். செவ்வாய் 6க்கும் உடையவர். இதையெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கறது ஒரு மெத்தட். ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்துல இப்ப செவ்வாயினுடைய நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது எங்க விழுகுதுன்னு பார்க்கிறோம். இப்ப நீங்க விருச்சிக லக்னத்துல ஆரம்பத்துல, அதாவது விசாகத்திலேயோ அனுச 2 பாதத்திலேயோ பிறந்திருந்தது அப்படின்னா, செவ்வாய் பாசிட்டிவான நிலைமையில இருக்காருன்னு அர்த்தம். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்ற ஒரு உயிர்பற்றான பாவங்களை இயக்கக்கூடிய அதிகாரியா வர்றாரு. அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணக்கூடிய கிரகம் அல்ல செவ்வாய். இதே நீங்க கேட்ட நட்சத்திர புள்ளியில லக்னம் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அப்ப உங்களுக்கு 4, 8, 12க்குள்ள செவ்வாயினுடைய ஆதிக்கம் வர்றதுனால அப்ப அது கெட்ட கிரகம் ஆயிடுது. அப்ப இந்த மாதிரி உங்க லக்னத்தை நீங்க பரிசீலனை பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாயினுடைய ஒரு ஈடுபாடு என்ன செய்யுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, சனி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய அனுச நட்சத்திரம் இருக்கு. நமக்கு 5ஆம் வீடான மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. 9ஆம் இடமான கடகராசியில பூச நட்சத்திரம் இருக்கு. அப்ப சனி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். எதுக்கு நல்லவர்னா, ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் நல்லவர். ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் செய்யறதுல சனி ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த விளைவு நமக்கு சுப விளைவு. இப்ப நம்ம ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், ஒரு லேப் டெக்னீஷியனா இருக்கலாம், ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஐடி லைன்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், கமிஷன் தொழில இருக்கலாம். இது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் இது பாசிட்டிவா இயங்க போகுது அப்படின்னு நமக்கு அர்த்தம். அதே போலத்தான் உறவுகள், திருமணம் சார்ந்த கணவன் மனைவி உறவுகள், புத்திர வழி உறவுகள், குழந்தைகள் வழியில உறவுகள், தகப்பன் பெற்றோர்கள் வழி உறவுகள், இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவா இயங்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப யாருக்கெல்லாம் கேட்டை புள்ளியில லக்னம் அமைஞ்சிருக்கோ விருச்சிகத்துல, அவங்களுக்கு மட்டும் செவ்வாயினுடைய சீற்றம் ஒரு மாதிரியா இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, நாம இயற்கையா நல்லா தான் பழகுறோம், பேசுறோம். ஆனாலும் அவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு வெறுப்புணர்வு தோன்றி நம்மளை அவாய்ட் பண்ற மாதிரி சீன் கிரியேட் பண்றதெல்லாம், இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் இந்த கடைசி புள்ளியில இருக்கவங்களுக்கு தான். ஸோ அது உங்க ஜாதக ரீதியா ஒரு தடவை நீங்க அதை கரெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த கிரகம் கெட்ட பாவங்களை இயக்குது, எந்த கிரகம் நல்ல பாவங்களை இயக்குது. அப்ப அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம்னா அந்த பாவத்துல எந்த நட்சத்திர புள்ளி நமக்கு அது அமையுதுன்னு பார்த்துக்கிட்டா தான் இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மற்றபடி இப்ப சனி செவ்வாய் என்பது இயற்கையில எதிர்குணங்கள் கொண்டவை. இப்ப சனியினுடைய போக்கு ஒரு மந்த நிலைமையிலையும் நிதானமான செயல்பாடு, நிதானமான முடிவெடுத்தல், ரொம்ப தாமச குணத்தோட கூடியிருக்கும். அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். ஆனா செவ்வாய் அப்படி இல்லை, உடனடியா நடக்கணும். எது நினைச்சாலும் அது உடனடியா கிடைக்கணும். அதே நேரத்துல வேக வேகமா செயல்படணும், அவசரமா செயல்படணும், துணிச்சலா செயல்படணும், ஆக்ரோஷமா செயல்படணும், கொஞ்சம் அதட்டி கூட வேலை செய்ய வைக்கும். இந்த மாதிரி விஷயம்தான் செவ்வாய்.
அப்ப இந்த முரண்பாடு என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம பழகுற விதத்துல அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப குழந்தைகிட்ட நம்ம ஒண்ணு நினைச்சு பேசுவோம், அவங்க ஒண்ணு நினைச்சு எதிர்த்து பேசுவாங்க. இது மாதிரி விளைவுகள், சத்தம் போடுறதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சனி செவ்வாய் சண்டைன்னு வச்சுக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது நமக்கு தீங்கு செய்யாத பாவம், கெடுதல் செய்யாத ஒரு பாவம். அப்ப இதுல வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோ அல்லது வந்து இப்போ ட்ரேடிங் பண்ணுறதோ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதோ இந்த 30 நாட்களில் வந்து நமக்கு அது தொய்வு ஏற்பட்டு போகும். அதே ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்லா இருக்கும். பணம் சேமிப்பு அவ்வளவு சிறப்பு இல்லை. கையிருப்பு பணம் வந்து அவ்வளவு சேமிப்பாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் தகவல் தொடர்பு, ஒரு இடமாற்றம் பண்ணிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், ஒரு இளைய சகோதர வழி, ஒரு திருமண காரியங்கள் வழி, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பத்திரிக்கை எழுதலாம், ஒரு நிச்சயம் பண்ணிக்கலாம். இது மாதிரி காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. அதே போலதான் வீடு கட்டுறது, அது சாதகமாக இருக்கு. வாகனம் வாங்கிறதுக்கும் சாதகமாக இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நமக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகறதுக்கு சாதகமாக இருக்கு. பிடித்த நபர்களை திருமணம் செய்யறதுக்கும் அவசரப்பட்டு நம்ம திருமணம் பண்றதுக்கும் உண்டான காலகட்டமாகவும் இது இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். கமிஷன் வகை பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே நாம உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த 30 நாட்கள்ல வந்து வேலை குறைவா இருக்கும். ஒரு பெர்மனன்ட் வேலையில இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலையில வந்து கொஞ்சம் கிரேடு குறைவா இருக்கும். அப்படியே ஃப்ரீயா போற மாதிரியே இருக்கும். மற்றபடி ஒரு கான்ட்ராக்டர் வேலை பார்க்குறோம், அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது புதிய நபர்களை சந்திப்பு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். ஆயுள் பலம் நல்லா இருக்கும். அதே போல மேல் படிப்பு படிக்கிறது, பிஹெச்டி படிக்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. இப்போ சொந்த தொழில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இந்த 30 நாட்கள் கொஞ்சம் டல் அடிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மாதிரி கேன்வாசிங் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அல்லது விளம்பரங்களை கொண்டு சேர்க்கிறது, டிசைனிங் பண்ணுறது, சாம்பிள் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி நம்ம எதிர்பார்க்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமானா கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா அதுக்குண்டான சாதகமான பலன்கள் இப்போ நடக்குது. நமக்கு லக்னத்திலேயே நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால நம்ம என்ன விரும்புகிறோமோ அது கிடைக்கிறதுக்கு அதனுடைய ஒரு திசாபுத்தி அந்தரங்கள் நடந்ததுன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைச்சிடும். அதே போலதான் மூலதனம் சம்மந்தப்பட்டது. மூலதனமே பண்ண நினைப்போம், ஆனால் நடக்காது. ஏன்னா நமக்கு அதுக்குண்டான சூழ்நிலை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும், தாமதமாயிட்டு இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வேலைகள் அது சம்மந்தப்பட்டதுலையும் ஒரு வேலை வாய்ப்புன்றதுல வந்து இந்த 30 நாளில் வந்து கொஞ்சம் தடை ஏற்பட்டுட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு நல்லது, உறவுக்கு நல்லது, அதே போல் நமக்கு மன மகிழ்ச்சிக்கு நல்லது. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய கமிஷன் தொழில், கலை தொழில், மூளை உழைப்பு, இதுக்கெல்லாம் நல்லது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் அந்த மந்தப்போக்காக இருக்கும். அவங்களும் கூட அட்வர்டைஸிங்லேயோ அல்லது டெஸ்டிங்லேயோ அவங்க வந்து ஒரு டிசைனிங் பண்ணுறதுலையோ ஈடுபட்டால் மிக நன்றாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.